வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாதப் பொருள் என்ன என்பதை பார்க்கலாம். முன்னதாக அனைவருக்கும் 68வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை நியூஸ் 7 தமிழ் சார்பாகவும் கேள்வி நேரம் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கேள்வி நேர விவாதப் பொருள் என்ன? திரையில் இந்த ஆண்டு தொடக்கம் முதலே பேசுபொருளாக இருந்த ஜல்லிக்கட்டு பொங்கல் நெருங்கும் நேரத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் தமிழகம் முழுவதும் களத்தில் குதிக்க மாபெரும் போராட்டமாக உருவெடுத்தது. குறிப்பாக சென்னை மெரினாவில் பல லட்சம் இளைஞர்கள், மாணவர்கள் உட்பட மக்கள் குடும்பமாக போராட்டத்தில் பங்கெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அவசர சட்டத்தை சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்திலேயே நிறைவேற்றியது. முதலில் காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகளின் பட்டியலில் இருந்து காளை நீக்கப்பட்டால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என்று மாணவர்கள் கூறினாலும் நிரந்தரமாக ஜல்லிக்கட்டினை நடத்த அவசர சட்டமே போதுமானது என்று உறுதி கொடுக்கப்பட்டதால் மாணவர்கள் போராட்டத்தினை திரும்பப் பெற்றனர். மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு 2 நாட்கள் கூட முழுமையாக ஆகாத நிலையில் பீட்டா அமைப்பும் விலங்கு நல வாரியமும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக தமிழக அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. உச்சநீதிமன்றமும் அந்த வழக்கை 30ஆம் தேதி விசாரிப்பதாக அறிவித்துள்ளது. இந்த நிகழ்வு இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தினை அமைத்துக் கொடுத்துள்ளது. மேலும் அடிப்படையான 5 கேள்விகளையும் எழுப்புகிறது. தமிழக அரசு சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்க வாய்ப்புள்ளதா? விலங்கு நல வாரியத்தை மத்திய அரசால் கட்டுப்படுத்த இயலாதா? பீட்டாவை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் என்பது சாத்தியமா? சீரிப்பாயுமா ஜல்லிக்கட்டு காளைகள்? காத்திருக்கும் மக்களின் கனவுகள் நனவாகுமா? இந்த கேள்விகளோடு இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. இதுவே இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதான கேள்விகளாக இருக்கின்றன. சட்ட ரீதியாக இதில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவான பார்வை இன்னும் கூட பெரும்பாலான மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நிலையில் சட்டம் சரியாக சொல்வது என்ன, சட்ட ரீதியாக இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன என்பதை முழுக்க சட்டம் சார்ந்த அந்த துறை சார்ந்த மூத்த ஆளுமைகளோடு வல்லுநர்களோடு இன்றைய கேள்வி நேரம் கருத்தை முன்வைக்க இருக்கிறது. அந்த வகையில் நான் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். மற்றும் ஒரு மூத்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய திரு சீனிவாசன் அவர்கள், வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். நம்மோடு நேரலையில் மாண்புமை முன்னாள் நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் அவர்கள் இணைகிறார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் திருமதி சுதாராமலிங்கம் அவர்களும் நம்மோடு இந்த வேளையில் இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம். அவரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நான் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கின்றேன். நான் திரு ஹரி பரந்தாமன் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாணவர்களுடைய இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததில் திரு ஹரி பரந்தாமன் அவர்களுக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. ஏன்னா சட்ட ரீதியாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லி இந்த சட்டம், தமிழக அரசு நிறைவேற்றியிருக்கக்கூடிய இந்த சட்டம் எத்தனை வலுவானது என்பதை மாணவர்களுக்கு எடுத்து சொல்லியதில் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. இந்த தமிழக அரசு இயற்றியிருக்கக்கூடிய இந்த சட்டம் நிறைவேற்றப்படும், ஜல்லிக்கட்டு காளைகள் சீரிப்பாயும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் காத்து கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு விலங்குகள் நல வாரியத்தின் சார்பில் ஒரு மனு, அதற்கு தடை கோரி ஒரு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசினுடைய சட்டம் எந்த அளவிற்கு வலுவான சட்டம் என்பதை விளக்குங்கள் ஐயா. இதை முதல்ல விலங்குகள் நல வாரியம் வழக்கு போட்டிருக்கு அப்படின்றதுக்கு எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலைங்க. இது வரைக்கும் எனக்கு அந்த தகவல் எனக்கு தெரியல. ஆனால் விலங்குகள் நல வாரியம் போடுமா அப்படின்றது எனக்கு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எனக்கு சந்தேகத்துக்கு இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, அது அநேகமாக அதில் இருக்கக்கூடிய மிக பெருவாரியானவர்கள் அரசு அதிகாரிகள். அவங்க அது மிருகவதை தடை சட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு சட்ட ரீதியான அமைப்பது. எனவே எனக்கு அவங்க போடுவாங்கன்னு எனக்கு தோணல. ஆனால் இதை தனிப்பட்ட நபர்கள் யார் வேண்டுமானாலும் சேலஞ்சு பண்ணலாம், பீட்டா சேலஞ்சு பண்ணலாம், இல்லை வேற யாருன்னா சேலஞ்சு பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சேலஞ்சு பண்ணும்போது அவங்களுக்கு நமக்கு எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் இருந்தது. இப்போ நமக்கு சிறப்பான ஆயுதம் இருக்கிறது. இப்போது புதிய அவசர சட்டம் இருக்கிறது.
இந்த அவசர சட்டம் வந்து மிக சிறப்பானது. நமக்கு வந்து நல்ல திருத்தங்கள்லாம் வந்திருக்கு மிருகவதை தடை சட்டத்துக்கு. அதில் வந்து மிருகவதை என்றால் என்ன அப்படின்றதுக்கு சம்பந்தமாகத்தான் இது வரைக்கும் சர்ச்சை இருந்தது. இப்போ மிருகவதை இல்லை அப்படின்றது சம்பந்தமாக 11(3) திருத்தம் வந்திருக்கிறது. அந்த 11(3) தான் மிக மிக முக்கியமானது. 11(3) என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு 11(3)ல் ஏவிலிருந்து இ வரை இதெல்லாம் மிருகவதை இல்லைன்ட்டு ஒரு பெரிய பட்டியல் சொல்லுது. அதில் முதல்ல என்ன சொல்கிறாங்க, அதாவது உணவுக்காக ஒரு விலங்கை வந்து நாம் வந்து கொன்றால் கூட அது வந்து வதை கிடையாது. அதே மாதிரி விலங்குக்கு வந்து இரும்பால் காய்ச்சி பிராண்டிங் பண்ணால் அதுக்கு ஒரு சூடு வைத்தால் கூட அது வதை கிடையாது. அதே மாதிரி காஸ்ட்ரேஷன் என்பார்கள், காயடித்தலும் ஒரு வதை கிடையாது. மூக்கணாங்கயிறு போடுவது வதை கிடையாது என்று ஒரு நீண்ட பட்டியல் போகிறது. அதே மாதிரி கொம்பை முழுவதுமாக எடுத்து விடுவது இந்த அதெல்லாமே வந்து வதை கிடையாது என்ற பட்டியலில் இப்போது வந்து ஜல்லிக்கட்டை சேர்த்திருக்கிறார்கள் 11(3)F அப்படின்ற பிரிவில். இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வலுவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி செக்ஷன் 27 ஒரு முக்கியமான திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. செக்ஷன் 27 அத்தியாயம் 5 சம்பந்தப்பட்டது. அத்தியாயம் 5ல் செக்ஷன் 21 27 வரைக்கும் இருக்கு. அந்த 27 வந்து விலக்கு சம்பந்தமாக பேசுகிறது, எக்ஸம்ஷன் சம்பந்தமாக பேசுகிறது. அதாவது பெர்ஃபார்மிங் அனிமலுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. 2 எக்ஸம்ஷன் இருக்கு. இப்போ வந்து 3ஆவதா சேர்த்திருக்காங்க. 2 என்னன்னா, 1 இராணுவம் மற்றும் போலீஸ் சம்பந்தமான விலங்குகள், 2 கல்வி மற்றும் சயின்டிபிக் பர்பஸ், விஞ்ஞான நோக்கத்துக்காக இருக்கக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய விலங்குகள். இந்த விலங்குகள்லாம் நீங்க வதை பண்ணுவதாக சொல்ல முடியாதுன்றாங்க. அதில் இப்போ ஜல்லிக்கட்டையும் சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் 22 திருத்தம் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 22 தான் இதுக்கு முன்னாடி சர்ச்சையில் இருந்த செக்ஷன். அந்த செக்ஷன் 22 இப்போ ஜல்லிக்கட்டுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய காளைகள் பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ்ல இருந்து விலக்கு கொடுத்திருக்காங்க. எனவே இந்த விதமாக இந்த அவசர சட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய வலுவை தரும் என்று நான் கருதுகிறேன். இதற்கும் மேலும் ஒரு வலுவை சேர்க்க வேண்டும் என்றால் அரசியல் சட்டத்தில் தான் திருத்தம் கொண்டு வரணும். அப்படி இல்லை என்றால் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய 9வது அட்டவணையிலே இதை சேர்க்க வேண்டும். ஏற்கனவே ரிசர்வேஷன் சம்பந்தமான சட்டத்தை சேர்த்திருக்காங்க. இது மாதிரி அடுத்த கட்டத்துக்கு இதில் இன்னும் கூட இதில் பாதுகாப்பு இல்லை என்று கருதினால் இந்த அளவுக்கு அரசியல் சட்டத்தின் மூலமாக பாதுகாப்பை தரலாம். அந்த அளவுடைய உங்களுடைய தொடக்கச்சுட்டு கருத்துக்களை எடுத்துக்கிறேன் ஐயா. நான் மீண்டும் கூட உங்களிடம் வருகிறேன் திரு சீனிவாசன் அவர்களிடம். இதில் ஐயா சொன்ன மாதிரி விலங்குகள் நல வாரியம் அதை அப்போஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னார். அது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் சேர்த்து யாராவது இதை சேலஞ்ச் பண்ண முடியுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது ஒரு வலுவான சட்டமாக இருக்கிறதா, இல்லை இன்னும் கொஞ்சம் அதை வலுவாக்க வேண்டும் என்று சொன்னால் என்னெல்லாம் செய்யணும் உங்களுடைய பார்வை? இப்போ தான் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கு. இப்போ தான் நிகழ்ச்சிக்கு நான் வந்த பிறகு தான். அதாவது இந்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது விலங்கு நல வாரியம் தான். விலங்கு நல வாரியமும் பீட்டா என்ற அமைப்பும், இவங்க 2 பேரும் 2 மனுக்கள் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 மனுக்களுமே வர திங்கட்கிழமை வரதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் நம்ம ஜட்ஜி சார் சொன்ன மாதிரி நல்ல வலுவான சட்டம். ஏன்னா இந்த மிருகங்கள் வதை தடுப்பு சட்டத்தில் முதல்ல என்ன இல்லாமல் இருந்ததுன்னா, ஒரு காமன் சென்ஸ் இல்லை, லாஜிக்கே இல்லாமல் இருந்தது. அதாவது ஒரு மாட்டை பிடிச்சி நான் அது ஆண்மை இழக்க செய்து அதை கட்டி போட்டு அது வதை பண்ணி சூடு வச்சு எல்லாம் பண்ணி 365 நாளும் நான் அதை வண்டி இழுக்க வைக்கலாம். அப்படியே வண்டி இழுத்து அதோட வயசு இது இனிமேல் வண்டி இழுக்க முடியாதுன்னொன்னே அதை கசாப்பு கடைக்கு கொடுத்து கசாப்பு கடையில் வெட்டி எல்லாரும் சாப்பிட்றலாம். இது கொடுமை இல்லை. ஒரு காளைக்கு கண்ணுக்குட்டியிலேருந்து ராஜ வாழ்க்கை கொடுத்து அதை மனுஷ மாதிரி வீட்டில் வாழ வச்சு அதுக்கு ஃபேனை போட்டு
வேலைக்கு தண்ணி உணவு வச்சு ட்ரைனிங் கொடுத்து அதை ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியுமாங்க அந்த மாதிரி வளர்த்து 364 நாள் வளர்த்து ஒரு நாள் ஜல்லிக்கட்டு அதில் பயன்படுத்தினா அது கொடுமை அப்படின்னு சொன்னால் அந்த சட்டம் அபத்தம். இப்போ அந்த சட்டத்தில் இருக்கிற அபத்தத்தை இப்போது கலைந்திருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு எங்கள் விலங்குகளை பாதுகாக்க வேண்டும், எங்களது கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும். இது வந்து பயோ கல்ச்சுரல் ஸ்போர்ட்ஸ். இந்த பயோ கல்ச்சுரல் ஸ்போர்ட்ஸுங்கிற ஆஸ்பெக்டை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதனால இதெல்லாம் நாங்கள் பண்ணுறது கொடுமையாகாது அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஏன்னா இதுக்கு பின்னாடி இந்திய காளை இனங்கள் அத்தனையும் அழிக்கணுங்கிற ஒரு சதி இருந்தது. அதனால இது இந்தியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் மாத்திரம் கிடையாது, இது இந்தியா சம்பந்தப்பட்ட விஷயம். மத்திய அரசாங்கமே சட்டம் கொண்டு வந்திருக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் ஏதோ ஒரு காரணத்திற்காக சட்டம் கொண்டு வர தயாராக இல்லை. அப்போ நம்ம அரசியல் சாசன சட்டத்தில் இந்த சப்ஜெக்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டத்தை பிறப்பித்து அதுக்கு ஜனாதிபதியோட கன்சென்ட்டை வாங்கினா தமிழ்நாடு எல்லை வரைக்கும் செல்லும் அப்படின்னு ஆர்டிகல் 254(2) அது நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்ம செஞ்சிருக்கிறதும் நியாயமான சட்ட திருத்தங்கள், தேவையான சட்ட திருத்தங்கள், அர்த்தமுள்ள சட்ட திருத்தங்கள் பண்ணுவதற்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. அதனால இந்த சட்டம் நிச்சயமாக ஜெயிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் அதில் ஒரே ஒரு சமயம் எனக்கு ஒரு அபத்தம் என்ன புரியலன்னா, விலங்கு நல வாரியம் அதில் இருக்கிற அத்தனை மெம்பர்ஸும் கவர்மெண்ட்டால் அப்பாயின்ட் பண்ணுறவங்க. கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிரசிடெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது, இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுது. அதை எதிர்த்து ஒரு அரசாங்க வாரியமே உச்சநீதிமன்றத்துக்கு செல்லும்னா இப்போ அரசாங்கம்ங்கிறது என்ன? அரசாங்கம்ங்கிறது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விலங்கு நல வாரியமா, உச்சநீதிமன்றமா, மத்திய அரசாங்கமா, மாநில அரசாங்கமா, எதுக்கு இத்தனை முரண்பாடுகள் ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு? இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அவசர சட்டம் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காளை மாடுகளை பாதுகாக்க, கலாச்சாரத்தை பாதுகாக்க தேவையான விளையாட்டுகள் 2. ஒன்று இந்த ஏறு தழுவுதல், இந்த மஞ்சு வரட்டு, ஜல்லிக்கட்டு, இதெல்லாம் ஒன்று. 2வது முக்கியமான இது ரேக்லா பந்தயம். இப்போ வந்திருக்கிற அவசர சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இருக்கிறோம், காளைக்கு ஆதரவாக இருக்கிறோம், காளைகளை வந்து பாதுகாக்கவே களம் இறங்கிறோம்னு சொன்னவங்க எல்லாம் முன்னாடி இருந்து கூட இந்த ரேக்லா ரேஸை அம்போன்னு விட்டாங்க. உச்சநீதிமன்றம் முதல்ல ஜல்லிக்கட்டோட சேர்ந்து ரேக்லா ரேஸையும் சட்டத்திற்கு புறம்பானதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம காப்பாற்றினது ஜல்லிக்கட்டை மாத்திரம் தான் அதில் சேர்க்கப்படணும் அப்படிங்கிறீங்க. ரேக்லாவும் அதில் சேர்க்கப்பட வேண்டும். முக்கியமானவர்கள் அதை கோட்டை விட்டு விட்டார். அதனால இது எது சொல்ல வரேன்னு கேட்டால், நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் சார். நம்மளோட மாட்டு இனங்களை பாதுகாக்கணும், நம்மளோட கலாச்சாரத்தை பாதுகாக்கணும். அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்குது, ஆனால் அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு வாரியமே கோர்ட்டுக்கு போகுது. இது வந்து ஒரு விந்தையான சூழ்நிலையாக இருக்குது. நான் அந்த இடத்துலேருந்து திரு விஜயன் அவர்கிட்ட நகர்றேன். அவர் சொன்ன அந்த விஷயத்தில் உங்கள் கருத்து ஏதாவது இருந்தால் அதையும் இணைத்து சொல்லுங்கள். கேள்விகளையும் நான் முன் வச்சுறேன். மத்திய விலங்குகள் நல வாரியம் ஒரு வழக்கு தொடுக்கிறது. ஆனால் மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு இந்த சட்டத்தை பரிந்துரைக்கிறது. மத்திய அரசு பரிந்துரைக்கிறது, மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய இன்னொரு வாரியம் அதை எதிர்க்கிறது, அது புதிதாக இருக்கிறதுன்னு சீனிவாசன் ஒரு வாதம் வைக்கிறார். ஆனால் இதே அரங்கில் இந்த மாதிரி வாதங்கள் வைக்கப்பட்ட பொழுது அவர்கள் சார்ந்த பிரதிநிதிகள் வைக்கக்கூடிய வாதம் என்பது அது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, அதை வந்து மத்திய அரசால் கட்டுப்படுத்த அவங்க தான் அதை செய்ய முடியும், நாங்கள் வந்து அவங்கள கட்டுப்படுத்த இயலாது அப்படிங்கிற சில வாதங்கள் வைக்கப்படுவதுண்டு. விலங்குகள் நல வாரியம் அப்படிங்கிறது மத்திய அரசால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றா? விலங்குகள் நல வாரியம் தொடுத்திருக்கக்கூடிய இந்த மனுவை திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? இப்போ விலங்குகள் நல வாரியம் தொடுத்த இந்த வழக்கை மத்திய அரசு, இப்போ நீங்கள் முதல்ல சொன்னார், இவர் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை இவங்கள போட்டுட்டு பர்மிஷன் வாங்கி இப்போ பிரசிடெண்ட்டுடைய அசன்ட் வாங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களாம் அந்த சட்டத்துக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு அதனுடைய ஒரு பார்ட் ஆஃப் தட் ஆக்டில் இருக்கிறவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமான அபத்தத்தை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அது இந்த 3 அபத்தங்களும் இந்த தமிழ்நாடு ஆர்டினன்ஸில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது, மத்திய அரசினுடைய இரட்டை வேட நிலையை எடுத்து காட்டக்கூடியது. தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் வந்து போய் கேட்குறாரு, நீங்கள் ஒரு திருத்தம் போடுங்க அப்படின்னு. அப்போ மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க, பிரதமர் என்ன சொல்கிறாரு,
இது வந்து வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால பண்ண மாட்டேங்கிறாரு. அப்புறம் தமிழ்நாடு அரசே ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்தை வந்து ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும்னாக்க அதுக்கு தேவையான விஷயம் என்னென்னா he acts not on his own, he acts on the advice of the council of ministers. மத்திய மந்திரி சபையினுடைய அறிவுரை பேரில் தான் அவர் வந்து கொடுக்க முடியும். அப்போது தமிழ்நாடும் மத்திய அரசும் பார்ட்டியாக இருக்கிற ஒரு கேஸில் மத்திய அரசுக்கவே கேட்கும்போது நாங்கள் செய்ய மாட்டோம், தமிழ்நாடு அரசு செய்யுங்க, நாங்கள் வந்து அது ஒப்புதல் கொடுக்குறோன்னா நாளைக்கு இந்த வழக்கு தெரியாமல் ஒரு ஸ்டே ஆச்சுன்னா விட நாங்கள் என்ன பண்ணுவோம், தமிழ்நாடு அரசு பண்ணலையேன்னு தப்பிச்சுக்கிறதுக்குள்ளதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. இது முதல் அபத்தம். இரண்டாவது அபத்தம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஸ்கீம் ஆஃப் தி ஆக்டை பார்த்தீங்கன்னாக்கா 4 செக்ஷன் தான் இம்பார்ட்டண்ட்டு. 3B அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் வந்து ரெகுலேட்டிங் தி ஓனர், இந்த ஓனர் ஆஃப் தி இந்த காளை புல்லுனுடைய ஓனர்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தமிழக அரசு வந்து விதிகள் போடலாம், எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு திருத்தம் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நேராக 28A அது வந்துருங்க, மற்றதுக்கு அப்புறம் நான் வரேன். 28Aங்கிறது என்னென்னா 28ன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இந்த சட்டத்தில் தனியாக எக்ஸம்ஷன் பவர்னு எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்து இல்லை, எக்ஸம்ஷன் பவரில் லாவ்லேயே போட்டாகணும். 28Aல என்ன சொல்கிறாங்க, நத்திங் இன் திஸ் ஆக்ட் வில் அப்ளை டு ஜல்லிக்கட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னாக்கா, நத்திங் இன் திஸ் ஆக்ட் வில் அப்ளை டு ஜல்லிக்கட்டுன்னு போட்டால் மறுபடியும் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு 3B அவசியம் இல்லை, ஒன்றோடு ஒன்று முரணானது. அப்போ எப்படி ரெகுலேட் பண்ணுறது? சட்டத்துக்கு அவுட் சைட் தி லா இட் செல்ஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் டு தி ஏரியாஸ் வேர் தே காட் அ லெஜிஸ்லேட்டிவ் பவர் டு எனாக்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா 3B அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டிருக்க முடியாது. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உண்மையிலேயே தடை செய்கிறீங்களா இல்லை 3Bயில் ரெகுலேட் பண்ணுறீங்களா, எப்படி ஒரே ஆள் ரெண்டுத்தையும் செய்ய முடியும் மாநில அரசு கேள்வி கேட்கலாம். அப்புறம் இரண்டாவது ஒரு அபத்தம் என்ன அப்படின்னாக்கா 22வது செக்ஷனில் பர்ஃபார்மிங் அனிமல், அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் போதும். அதில் வந்து தமிழ்நாடுல ஒரு சட்டம் போகிறதுனால புல்லு எடுக்கிறேன்றதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் போட்டதை எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் தான் வெளியே எடுக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒன்று 22 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் கோட்டை விட்ட விஷயம் என்னென்னா, பர்ஃபார்மிங் அனிமல் அப்படிங்கிறது வந்து ஆக்டில் டிஃபைன் ஆகலை, ஆனால் பர்ஃபார்மிங் அனிமல் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்கிறான், அந்த அனிமலை வந்து காட்சிப்படுத்தப்பட்டு அதுக்கிட்டேருந்து நம்ம வந்து அதுக்காக ஆடியன்ஸ்டேருந்து பணம் வாங்கின அந்த சர்க்கஸ் எல்லாம் மாதிரி ஆடியன்ஸில் டிக்கெட் போட்டு பணம் வசூலிச்சாதான் அது பர்ஃபார்மிங் அனிமல். புல் எந்த காலகட்டத்திலையும் பர்ஃபார்மிங் அனிமலாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு இது எதுலேயுமே வேடிக்கை பார்ப்பவர்களிடம் பணம் வாங்குவது இல்லை. அப்போ இந்த சட்ட திருத்தம் எப்படி சரியாக இருந்திருக்கும் என்றால், என்னுடைய முதல் அறிவுரை இந்த விவாதங்கள் வரும் பொழுது பவர் டு பாஸ் அண்ட் ஆர்டர், பவர் டு பாஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் புல்லை ஆட் பண்ணது 22ல் டெலீட்டும் பண்ணலாம், புல்லை டெலீட் பண்ணியிருந்தாலே போதும். அதில் ஒரு கேள்வி எழும், அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு என்ன சொல்வீங்கன்னு. உச்சநீதிமன்ற தீர்ப்பே இந்த புல்லு வந்து போட்டதுனால தான், புல்லுங்கிறது உள்ளுக்குள்ளே வருது, மிருகவதை செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா அது பேன் பண்ண வேண்டாம். அந்த சட்டத்திலேயே வந்து பெனால்ட்டி எப்படி மேஜிஸ்ட்ரேட்டை போகணும் அப்படிலாம் இருக்குது. அதனால் இப்போ எசென்ஷியல் கமாடிட்டி டேக்ஸ் யாராவது பதுக்குனாக்க என்னென்ன அஃபென்ஸ்னு அந்த ஆக்ட்லேயே இருக்குது. ஆக்டில் இருக்கும்போது எசென்ஷியல் கமாடிட்டி விற்கவே கூடாதுன்னு ஒரு சட்டம் போட முடியாது. அதே மாதிரி தான் இந்த புல்லை பொறுத்த வரைக்கும், இந்த புல்லனுடைய பிரச்சனைகளை வந்து இவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் போதும். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்த நோட்டிஃபிகேஷனில் விட்ரா பண்ணிட்டா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீதித்து போகும். இதில் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து யாருமே கோர்ட்டில் தள்ளி போடுங்க ஒரு வாரம் சட்டம் போடுறேன்னு சொல்ல முடியாது. இந்த கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னாக்க, தள்ளி போடுங்க ஒரு வாரம் நாங்கள் சட்டம் தமிழகத்துக்கு போடுறோன்னா நீதிமன்றத்தினுடைய அனுமதி வாங்கிக்கிட்டு நாங்கள் பண்ணிட்டாக்க நீதிமன்றம் ஒன்றும் பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் எனக்கு முரணாகப்படுகின்ற விஷயம். ஓகே, நான் அந்த இடத்துல நகர்றேன். மத்திய அரசு தன்னுடைய அறிவிக்கையை திரும்ப பெறுவதற்கும் கூட எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுலேருந்து கூட நான் தொடரலாம். திருமதி சுதா ராமலிங்கம் அவருடைய தொடக்கச்சிட்டு கருத்துக்களை கேட்கலாம். அம்மா வணக்கம். இந்த 3 ஆளுமைகளுடைய சட்ட ரீதியிலான வாதங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க.
இந்த இவருடைய கருத்துக்களிலிருந்து நீங்கள் வைக்கக்கூடிய உங்களுடைய தொடக்க சுற்று வாதம் என்ன? இந்த தமிழக அரசு இயற்றியிருக்கக்கூடிய இந்த சட்டம் குறித்தும் நம்முடைய விலங்குகள் நல வாரியம் அதற்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனு குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன? நெகத்தால் கிள்ளி எடுக்கக்கூடியதை கோடாளி எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு யதார்த்தம். விஜயன் அவர்கள் சொன்னது போல் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருந்தே புல்லுங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு இருந்தாலே கூட நிச்சயமாக இந்த ஜட்ஜ்மெண்ட் நமக்கு அப்ளிகபிள் இல்லாமல் போயிடும். அதை நீர்த்து போக வைத்து விடலாம். ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, எதையுமே சின்னதாக இருக்குது சிம்பிளாக செஞ்சிட முடியுங்கிறத ஒத்துக்காத ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே பெரிதுபடுத்தி நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோன்னு காமிக்கிற மாதிரியான ஒரு செயலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கும் இதை பற்றின புரியாத ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸியோடு போய் சேர்ந்துட்டாங்க. இதில் நம்ம நிஜமாக பார்க்க வேண்டியது, அவசியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்டில், இந்த மாதிரியான ஒரு கேமில் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மக்களும் சேஃப்டியாக இல்லை, சேஃபாக இல்லை. அதில் உபயோகப்படுத்தக்கூடிய மாடுகளையும் சேஃபாக நம்ம வச்சுக்கிறதுங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த யதார்த்தங்களை பற்றி நாம் யாருமே யோசிக்கிறதாகவே தெரியவில்லை. இன்றைக்கி நம்ம கலாச்சாரம் பற்றி தான் பேசுகிறோமே ஒழிய அந்த கலாச்சாரத்தை எப்படி சீரழித்து விட்டார்கள், அந்த கலாச்சாரத்தில் கூறியபடியாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக இல்லை. நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய படங்களாக காமிக்கிறாங்க எந்த அளவுக்கு இந்த காளைகளை துன்புறுத்துகிறார்கள். காளைகள் மாத்திரம் துன்புறுத்தப்படுவதில்லை, பார்க்கின்ற மக்களும் கூட, பார்க்கறதுக்கு வர்ற மக்களும் கூட அடிபடுகிறார்கள். இப்போ கூட நம்ம பார்த்தோம் 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது இந்த ரீசெண்டாக இந்த 4 நாளைக்கு முன்னாடி வந்த ஜல்லிக்கட்டிலேயே ஏற்பட்ட ஒரு துக்ககரமான சம்பவத்தை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் இந்த ஜல்லிக்கட்டு வேண்டாமா வேணுமாங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நாம் நிச்சயமாக போராட வேண்டியது ஜாக்கிரதையான ட்ரெயின்டு பீப்புளை வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஸ்போர்ட்டாகத்தான் இதை நடத்த வேண்டும். ஜல்லிக்கட்டில் ஈடுபடுகின்ற ஒவ்வொருவரும் நிச்சயமாக ட்ரெயின்டு பர்சனலாக தான் இருக்கணும். நம்ம பார்க்கணும். அங்கே போய் பார்க்கக்கூடியவர்களை கூட பாதுகாப்பாக பார்க்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இந்த பாதுகாப்பற்ற ஒரு தன்மையுடன் ஒரு இன்சூரன்ஸ் கூட இல்லாமல் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுங்கிறது நிச்சயமாக கேள்விக்குறியான ஒன்று, துக்ககரமான ஒன்று, செய்யக்கூடாத ஒன்றாக நான் பார்க்கிறேன். சரிம்மா, நான் அந்த இடத்துல திரு ஹரி ஜல்லிக்கட்டு வேணும் வேணாம் நான் சொல்லலை, ஆனால் அது ஜாக்கிரதையாக நடத்தணும் நிச்சயமாக. சரிம்மா நான் அந்த அளவில் அது இன்னும் கூடுதல் பாதுகாப்போடு அணுக வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கரிசனத்தோடு கூடிய பார்வை வச்சிருக்கிறீங்க. திரு ஹரி பரந்தாமன் அவரிடம், ஐயா, இங்கே இப்போது திரு சீனிவாசன் அவர்கள் உங்களுடைய வாதங்களில் சில இடங்களில் அவருடைய தரப்பு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இது இன்றைக்கு விலங்குகள் நல வாரியம் தான் அந்த மனுவை தொடுத்திருக்கிறது அப்படிங்கிற உறுதிப்படுத்தப்பட்ட தகவலையும் கூட அவர் தெரிவித்திருக்கிறார். விலங்குகள் நல வாரியத்தை அந்த மனுவை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு, அறிவுறுத்துவதற்கு அல்லது கட்டளையிடுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? அவ்வாறான அதிகாரம் இருக்கிறதா? இருந்தால் அதை யாரால் செய்ய இயலும்? விலங்குகள் நல வாரியத்தினுடைய மனு அப்படிங்கிறது இந்த சட்டத்திற்கு ஏதாவது பின்னடைவை ஏற்படுத்துமா? நேரடியாக இதை வழக்கமாக இதெல்லாம் அந்த உத்திகள் இருக்கு பாருங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறத இதை அவங்க அதுக்கான முடிவு எடுத்து செய்யணும். இதையெல்லாம் ஒரு உத்தரவு போட்டு பண்ணக்கூடாது. இப்போ நிறைய மத்திய அரசினுடைய பல்கலைக்கழகங்கள் இன்னும் பல்வேறு இடங்கள்லாம் அவங்க எப்படி செயல்படுகிறார்களோ அதே மாதிரி விலங்குகள் நல வாரியத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவங்க பொறுப்பு. அது எப்படின்றத புத்திசாலித்தனமாக பண்ணணும். நேரடியாக உத்தரவு பண்ணணும். அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறத அவங்க எப்படி பண்ணணுன்றத தெரியும். இதான் அரசியல். நான் இந்த நேரத்தில் ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, காட்சிப்படுத்தும் விலங்குகள் பட்டியல் 22 இருக்கு பாருங்க, அது முக்கியம் இல்லை. நான் செக்ஷன் 11 தான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காட்சிப்படுத்தும் விலங்குகள் பட்டியலில் காளையை சேர்ப்பதே 2011 தான் வருது. ஆனால் 2006 இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒற்றை நீதிபதி இதை வதைன்னு சொல்லி ஜல்லிக்கட்டெல்லாம் பேன் பண்ணுறாங்க, ரேக்லா ரேசர் பேன் பண்ணுறாங்க. அந்த தீர்ப்பை 2014 அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஒத்துக்குது. டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் 20 தீர்ப்பை ரத்து செய்து ஒற்றை நீதிபதி தீர்ப்பை ஒத்துக்குது. அப்போ அவங்க அந்த தீர்ப்பினுடைய 2014 தீர்ப்பினுடைய அடிநாதம் இல்லை மையம் என்னன்னா,
இந்த ஜல்லிக்கட்டு ஒரு மிருக வதை என்பதுதான். எனவே தான் இந்த திருத்தத்திலேயே மிக முக்கியமானது 11(3)F தான் மிக இருக்கிறதுலே மிக திருத்தமானதாக நான் கருதுகிறேன். ஏன்னா 22ல் நோட்டிஃபிகேஷன் இருக்கா, அதில் வந்து அந்த போட்டிருக்கக்கூடிய இந்த காப்பு இருக்கிறது ப்ரொவைசோன்றதெல்லாம் இல்லாமல் சப்போஸ் அந்த சாப்டர் 5 இல்லை, பெர்ஃபார்மிங் அனிமல்ஸே இல்லைன்னா கூட 11 வச்சே அதை தடை பண்ணலாம். எனவே இப்போ அவங்க அந்த அந்த தீர்ப்பை கண்டி படிச்சிங்கன்னா அவங்க பண்றது வந்து வதைன்னு சொல்லி தான், இந்த முழுக்க வதை. என்ன வதைன்றாங்க? மாடு வந்து வாடி வாசல்ல பல மணி நேரம் நிற்பதே வதை என்று சொல்கிறார்கள். நான் அதை திருப்பி சொன்னேன். மனுஷன் இன்னைக்கு 2000 ரூபாய் நோட்டு எடுக்கணுன்றதுக்காக ஒரு நாள்லாம் நிற்கிறான். அதே சுப்ரீம் கோர்ட் கூட ஒன்றும் பண்ணல. ஆனால் மாடு நிற்கிறத வதைன்றாங்க. அந்த நிற்கும் போது அதுக்கு உணவு இல்லை, தண்ணி இல்லை, அதை வாழை பிடிக்கிறான். அதனால 11(1) ஏங்கிட அது வதைன்றாங்க. இல்ல, அது வதை இல்லை. 11(3) பாருங்கள் என்று இப்போது சட்ட திருத்தம் வந்திருக்கு பாருங்க. அது மிக முக்கியமானதாக கருதுகிறேன். 22லும் 27லும் பண்ற அந்த திருத்தம் ஒரு மிக பாதுகாப்புக்காக பண்றாங்க. அதை பெர்ஃபார்மிங் அனிமல் என்றால் கூட 2014 தீர்ப்புலேயே சுப்ரீம் கோர்ட் சொல்லி பெர்ஃபார்மிங் அனிமல் இல்லைன்னுது. ஆனால் அந்த 2011 நோட்டிபிகேஷனை அவர்கள் அதை அப்போல் பண்றாங்க. ஆனால் அடிப்படையானது வந்து 11(3) இப்போ F தான் இப்போ அவங்க சேர்த்து இருக்கிறது. அதாவது இது வதை இல்லை. அவர் சொன்ன மாதிரி சீனிவாஸ் சொன்னதான் மீண்டும் சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து அதை கொன்று அதை வந்து உணவுக்காக ஒரு ஃப்ரை பண்ணி குழம்பு வைத்தோ அல்லது பிரியாணி பண்ணாலோ அது வதை இல்லை. அதே மாதிரி அதை காயடித்தால் வதை இல்லை, இரும்பு சூடு போட்டால் வதை இல்லை என்று சொல்லும் போது இது வதை இல்லை என்று சேர்த்திருக்காங்க பாருங்க. அதுதான் மிக அடிப்படையாக நமக்கு ஒரு வலு சேர்க்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரேக்லா ரேஸ் சொன்னது முக்கியமானது. நம்ம பார்ப்போம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய, இப்பதான் கார் ரேஸு மோட்டார் பைக் ரேஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த காலத்தில் இப்போ எம்ஜிஆர் அவர்களோ சிவாஜி கணேசன் அவர்களோ பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டியை ஓட்டி ஜெயிச்சு வந்த உடனே தான் அந்த ஹீரோயின் வந்து அப்படியே அந்த லவ் சீன்லாம் காமிப்பாங்க. இப்போ இல்லை இவர் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தில் கூட இப்பெல்லாம் அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கு. எனவே அதெல்லாம் இப்போ ரேக்லா ரேஸையும் இதில் வந்து சேர்க்கணுன்ற விவாதமும் ஒரு சரியாக தான் தோணுது. எனவே இதுல வந்து இத நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த விலங்குகள் நல வாரியத்துக்கு நேரடியாக உத்தரவு கொடுக்காமல் மத்திய அரசு அவர்கள் உரிய அழுத்தத்தை கொடுத்து அதை டேக்கிள் பண்ணணும். இதெல்லாம் நேரா கொடுத்தா அந்த ஐயா மக்களுக்கு அவர்கள் சேலஞ்ச் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணுவாங்க. உங்களுடைய நீண்ட அனுபவத்தின் வாயிலாக மக்களுக்கு எளிமையா ஒரு வார்த்தையில இப்போ 30ஆம் தேதி இந்த மனுக்கள் மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் இந்த சட்டத்தை சேலஞ்ச் பண்ணி ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் மக்களுக்கு இருக்கிறது, ஜல்லிக்கட்டு ஆர்வலருக்கு இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை. உங்களுடைய நீண்ட அனுபவத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஒரே வரியில சொல்ல முடியாது. இதற்கு முன்னால் வந்து நமக்கு வந்து நேரடியாக அதை ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தடைகள் இருந்தது. ஏன்னா அந்த மிருகவதை தடை சட்டத்தின் கீழே அதை மிருகவதை என்று சொன்னார்கள். இன்று சட்டத்திலே அதுக்கான பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது அவசர சட்டம் போட்டிருக்கு. அந்த அவசர சட்டத்தில் மத்திய அரசினுடைய அனுமதி இருக்கிறது, பிரசிடென்ட்டோட அனுமதி இருக்கிறது. அதுக்கு அடுத்து மாநில அரசு வந்து இப்ப அந்த அவசர சட்டத்தை நிரந்தர சட்டமாக ஆக்கி இருக்கிறது. இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொள்ளும், சமீபத்திய போராட்டத்தின் கணக்கில் எடுத்துக்கொள்ளும். தலையிடாது என்று நினைக்கிறேன். அப்படி தலையிடுவதாக இருந்தால் மத்திய அரசு இந்த சட்டத்தை காப்பதற்காக ரிசர்வேஷன் சட்டம் மாதிரி 9 ஷெட்யூல்ல கான்ஸ்டிடியூஷனுடைய 9 ஷெட்யூல்ல சேர்க்கணும். தேவைப்பட்டால் 122 முறை அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. ஒரு திருத்தத்தின் மூலமாக இதை வந்து ஜல்லிக்கட்டை கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல சேர்க்கலாம். ஆர்டிகல் 29 எந்த இடம் என்றதுல இங்க இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் அல்லது எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கலந்து அதுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு, அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு தரலாம். பில்ல கொண்டு வந்திருக்காங்க. எண்ணற்ற முறைகள் வந்து அரசமைப்பு சட்டம் திருத்தம் கூட கொண்டு வரப்படலாம் அப்படிங்கிற இருக்கிறது. உங்க கருத்து அந்த அளவில் எடுத்துக்கிறேன். ஆனால் உச்சநீதிமன்றம் நான் அந்த அளவில் எடுத்து திரு சீனிவாசனிடம் இப்போ விலங்குகள் நல வாரியம், திரு சீனிவாசன், விலங்குகள் நல வாரியத்தினுடைய உறுப்பினர்களை அவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நேரடியாக நீங்க ஆர்டர் போட முடியாட்டா கூட மத்திய அரசு அதை செய்ய முடியும், அதானே அரசியல் அப்படிங்கிறாரு. விலங்குகள் நல வாரிய உறுப்பினர்களை அவ்வாறு டிக்டேட் பண்ண முடியுமா? அது சாத்தியமா? ஏன் முடியாது சார். அதாவது நியாயம் இல்லாத காரியம் எதையும் செய்ய சொல்ல வேண்டாம். ஆனால் கவர்மெண்ட்டோட பாலிசி, கவர்மெண்ட்டு எடுக்கிற முடிவு, கவர்மெண்ட் போடுற சட்டம், இதுக்கு கட்டுப்பட்டு போங்கன்னு சொல்ல முடியாதுன்னா எனக்கு என்னன்னு புரியல. எனக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விலங்கு வதை சட்டம் அதில் வந்து செக்ஷன் 5
இந்த விலங்கு நல வாரியத்தை எப்படி கான்ஸ்டியூட் பண்ணுறது, எப்படி வந்து அமைக்கிறது அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த விலங்கு நல வாரியத்தில் ஒரு மெம்பராக இருக்கிறவர் வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி கமிஷனர். அடுத்தது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அப்பாயின்ட் பண்ண போகிற 2 பேர். அதுக்கு அடுத்தது சோஷியல் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிருக்கிற 3 பேர், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 பேரும் மத்திய அரசாங்கம் நியமிக்க ஆட்கள் தான், நியமிக்கக்கூடிய ஆட்கள் தான். இவர்களை நீக்குவதற்கு செக்ஷன் 6ல் பவர் இருக்கு. இது நிறைய ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டுங்கிறது கான்ஸ்டியூஷனல் பாடி. இது கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது, இது ஸ்டாச்சுட்டரி பாடி. அந்த ஸ்டாச்சுட்ல அப்பாயின்ட் பண்ற 22 பேரை எப்படி ரிமூவ் பண்றதுங்கிறதுக்கு செக்ஷன் 6லயே இருக்கு. அதனால இது அனிமல் வெல்ஃபேர் போர்டை ஏன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அனிமல் வெல்ஃபேர் போர்டில் ஊடுருவி இருக்கும் சில நபர்கள் பீட்டா போன்ற வெளிநாட்டு இயக்கங்களோடு கைகோர்த்து கொண்டு மிகப்பெரிய பணபலத்தோடு இருக்கிறார். இதுதான் காரணம். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இதை நான் ஒரு தப்பாக சொல்லலை, இது ஒரு சரியான புரிதல் வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்காக இப்போ பீட்டாங்கிற இயக்கத்துக்காக உச்சநீதிமன்றத்தில் அப்பியர் ஆக போகிற வக்கீல், அவரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, அவரோட இன்கம் டேக்ஸ் பேப்பர்ஸில் 1 வருடம் நான் என் ஜூனியர் வக்கீல்களுக்காக வாங்கின லேப்டாப்புக்கான தேய்மானம் மட்டும் எனக்கு 5 கோடி என் வரியிலேருந்து விலக்கு கொடுங்கன்னு கேட்டவர். லேப்டாப் வாங்கிறதுக்கு, 1 வருஷத்துக்கான லேப்டாப் வாங்கிறதுக்கு டெப்ரிசியேஷன் மாத்திரம் 5 crores கிளைம் பண்ணவர். ஸோ இந்த மாதிரி வக்கீல்களை வச்சு வாதாடுறதுக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஏது பணம்? ஒன்று, பீட்டாக்கு ஏது பணம்? பீட்டாக்கு எங்கேருந்து பணம் வருது? பீட்டா இந்தியான்னு சொல்கிறீங்க, பீட்டா இந்தியாவுக்கு எங்கேருந்து பணம் வருது? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஃபாரின்லேருந்து ஃபண்ட்ஸ் வர என்ஜிஓஸ் எல்லாம் ஆடிட் பண்ண போகிறோங்கிறாங்க. பீட்டாவை ஏன் ஆடிட் பண்ணாமல் இருக்கீங்க? இப்போ விலங்கு நல வாரியம் நீங்கள் நியமிக்கிற ஆளுங்க. பீட்டா இந்தியா நம்ம பர்மிஷனோட அமெரிக்காலேருந்து வந்து இங்கே இயங்குகிற இயக்கம். ஏன் இவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது? இதே மாதிரி இது கூடயே சைட் பை சைடாக நான் சொல்கிறேன். திருமதி சுதா ராமலிங்கம் அவர்கள் சொன்னார்கள், இதை கிள்ளி எடுத்துருக்கலாம், வெட்டி எடுக்கிறாங்கன்னு. ரொம்ப அது வந்து சரியில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கான கேஸ் நடக்கும்போதே 2011 காளைகள் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டன. இந்த 2014 வழக்கு நடக்கும்போதே அப்போ இருந்த மத்திய அரசாங்கம் காளைகளை நீக்கி ஒரு பட்டியலை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்திட்ட காட்டுது. அப்பயே நாங்கள் நீக்கிட்டோம். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 2011 போட்ட பட்டியல் விலங்கு நல வாரியம் அனிமல் வெல்ஃபேர் போர்டோட பரிந்துரையோடு போட்டது. இப்போ ஏன் பரிந்துரை இல்லாமல் போடுறீங்க? அதனால காளைகளை நீங்கள் நீக்குவதை அனுமதிக்க முடியாதுங்கிறாங்க. 2014 இது நடந்துருது. 2016 காளைகளை எக்ஸாம் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க, அதையும் ஸ்டே பண்ணுறாங்க. அதனால காளைகள் பட்டியலிருந்து எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு இதை அலோவ் பண்ணாது. விலங்குகள் நல வாரியத்தினுடைய பரிந்துரையோடு அணுகுவதில் விலங்குகள் நல வாரியத்தில் யார் சிக்கலை ஏற்படுத்துவது நீங்க நினைக்கிறீங்க? சார், விலங்கு நல வாரியத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கார்பன் ஒரு சேர்மேன் இருந்தார், அவர் ரிசைன் பண்ணிட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வைஸ் சேர்மன் சின்னி கிருஷ்ணா. மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் மிஸ்டர் சின்னி கிருஷ்ணா. இவர் பார்த்தீங்கன்னா இவரோட குடும்பத்தவர்கள் எல்லாம் இவர்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் தன்னார்வ அனிமல் தொண்டு நிறுவனத்தில் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த மிருகநல வாரியத்தில் ஒரு பவர்ஃபுல் பொசிஷன் எப்படியாவது இன்டைரக்டா வரும். அதெல்லாம் விட பீட்டா இந்தியாவுடைய தலைவர் பூர்வா ஜோஷிபுரா அப்படிங்கிற ஒரு அமெரிக்கர், அவரை கொண்டு விலங்கு நல வாரியத்தில் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் சேர்மேனே அப்பாயின்ட் பண்றாரு. அனிமல் வெல்ஃபேர் போர்ட் சேர்மேனுக்கு எந்த உறுப்பினரையும் அப்பாயின்ட் பண்ண சட்டத்தில் இடம் கிடையாது, மத்திய அரசாங்கம் தான் அப்பாயின்ட் பண்ண வேணும். அப்படி இருக்கும்போது ஒரு சேர்மேன் ஒரு ஃபாரினரை கூட்டு வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டில் மெம்பராக அப்பாயின்ட் பண்றாரு. இது எப்படி நடக்குது? சுப்ரீம் கோர்ட் இதை கேட்காதா? இப்போ வந்து இந்த சட்டம் எப்படி போடுறீங்களேன்னு கேள்வி எழுப்புறாங்களே. இவங்க பதில் சொல்லட்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி.
எப்படி உங்க மெம்பர்ஸை நீங்களே அப்பாயிண்ட் பண்ணிக்கிறீங்க? சட்டத்துல அதுக்கு இடம் கிடையாது. இந்திய குடியுரிமை பெறாத இந்திய குடியுரிமை பெறாத ஒரு அமெரிக்கரை எப்படி கொண்டு வந்து விலங்கு நல வாரியத்துல மெம்பரா அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னு ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் அவங்க கேட்கட்டும். அவர் இன்னும் உறுப்பினரா இருக்கிறார். இன்னும் உறுப்பினரா இருக்காங்க அந்த அம்மா பூர்வா ஜோஷிபுரா. ஓகே, நான் அந்த இடத்துல ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்கிறேன். இடைவெளிக்கு பிறகு தெரிவிச்சேன். உங்களிடமிருந்து தொடர்கிறேன். விலங்குகள் நல வாரியம் என்பது மத்திய அரசால் நியமிக்கக்கூடிய உறுப்பினர்களை கொண்ட ஒன்று என்று சொன்னால் மத்திய அரசு ஏன் இந்த மனுக்களை திரும்பப் பெறுவதற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது? அதற்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கின்றன. தேவைப்பட்டால் விதிகளை சுட்டிக்காட்டி அவர்களை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட நீக்கலாம் என்று திரு சீனிவாசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வலுவான சட்டம் கிடைத்திருப்பதாக திரு ஹரிபரதாமன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னும் கூட சட்டம் சார்ந்த நுண்ணியமான வாதங்களோடு நாம் நகரலாம். இணைந்திருங்க. மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக தமிழக அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய சட்டத்திற்கு எதிராக விலங்குகள் நல வாரியமும் பீட்டாவும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் சட்ட வல்லுநர்களை கொண்டு அது தொடர்பாக விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். திரு விஜயன் அவர்களோடு தொடரலாம். இதில் பீட்டாவை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முழக்கங்களையும் தொடர்ந்து மாணவர்கள் முன்வைத்தார்கள். பல்வேறு தரப்பிலும் அந்த மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. பீட்டா ஒரு அமெரிக்க நிறுவனம். அவர் சொன்ன மாதிரி பூர்வா ஜோஷிபுரா அமெரிக்கருக்கு இங்கே விலங்குகள் நல வாரியத்திலே உறுப்பினர் பதவி கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு அதிர்ச்சியம் அவர் சொல்கிறார். பீட்டா இந்தியாவை தடை செய்யுங்கள், பீட்டா அமைப்பை இந்தியாவில் தடை செய்யணும் அப்படின்னு நடிகர் கமலஹாசன் உள்ளிட்ட பலரும் அதை வலியுறுத்துறாங்க. அவ்வாறு தடை செய்ய முடியுமா? அவ்வாறு தடை செய்வதால் இந்த பிரச்சனைக்கு ஓரளவாவது தீர்வு கிடைக்குமா? இந்த பிரச்சனைக்கு பீட்டாவை தடை செய்வது ஒரு தீர்வாக ஆகுமா? இதில் முதல்ல சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, பீட்டாங்கிற அமைப்பு வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். அது என்னென்ன தப்புனாங்கிறது அப்புறம் விட்டுருவோம். ஆனால் அதை தடை செய்யலாமா முடியாது அப்படி முடியாதான்னு கேட்டால், ஒரு சட்டம் இயற்றும் இடம் சட்டமன்றமோ அல்லது நாடாளுமன்றமோ இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய சட்டம் இயற்றும் அதிகாரமும் மற்றும் பட்டியலில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் சட்டம் இயற்ற முடியும். அப்படி எதுவுமே சொல்லப்படாவிட்டால் ரெசிடியரி பவரில் சட்டம் இயற்ற முடியும். இயற்றுவதில் அல்ல பிரச்சனை. ஆனால் எந்த சட்டம் இயற்றினாலும் அது ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை ஜீவாதார உரிமைக்கு புறம்பானதா என்கின்ற ஒரு ஆய்வை உச்சநீதிமன்றம் மேற்கொள்ளும். சட்டம் இயற்றலாம், ஆனால் அந்த சட்டம் சரியானதா, ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷனுக்கு அகெயின்ஸ்டான்னு ஒருத்தர் கேட்டாங்கனாக்கா அது நமக்கு இந்த பீட்டா அமைப்பினுடைய ஒட்டுமொத்த இது தெரியணும். அது ஒரு அம்சம். ரெண்டாவது அம்சம் என்னென்னா, நம்ம சீனிவாசன் சொன்ன மாதிரி ஒரு ஃபாரினர் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியில் இருக்கிறது அப்படிங்கிறது அது நடைமுறையில், ஏன்னா இந்தியா வந்து ஒரு சுதந்திர நாடு, நடைமுறையில் சாத்தியமில்லை. இப்போ இன்டர்நேஷ்னல் லாவில் வந்து ட்ரீட்டிலாம் போடும்பொழுது அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒத்துப்பாங்க. அது தட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஏரியா. இது போன்ற ஒரு டொமஸ்டிக் சட்டம் அப்படி வரும்பொழுது ஃபாரினர் இருக்கிறது என்பது சற்று முரணான விஷயம். ஆனால் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்க, அந்த சேர்மன் பற்றி நமக்கு தெரியும். சேர்மன் இல்லாமல் மற்ற உறுப்பினர்கள்லாம் என்னவா இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு அசோசியேஷன் வந்து தப்பாக இருந்ததுன்னா அந்த தப்புன்னு சொல்ல முடியும். இப்போ நீதிபதி ஹரிபரந்தாமன் கூட ஒரு கிளப்புக்கு போனார், வேஷ்டி கட்டிகிட்டு இருந்தபோது உள்ளே விடலைன்னு சொன்னாங்க. அதை எடுத்து ஒரு சட்டமே போட்டாங்க. அதனால் சட்டம் போட முடியுமா இல்லையாங்கிறது அல்ல முக்கியம். எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணலாம். அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா என்பது தான் முக்கியமான விஷயம். ஆனால் இதில் இப்போ இந்த இவர் சொன்ன மாதிரி ஒரு பூர்வா ஜோஷிபுரா என்ற ஒரு அமெரிக்கர் மத்திய அரசினுடைய விலங்குகள் நல வாரியத்தில் உறுப்பினராக இருக்கிறார், இன்னமும் நீடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை உச்சநீதிமன்றத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதா தமிழக அரசின் சார்பிலோ மத்திய அரசின் சார்பிலோ? அல்லது இதை சுட்டி காட்டினால் உச்சநீதிமன்றம் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் என்பது ஒரு சட்டத்தின் பால் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் அவங்க தான் சூப்பர்வைசிங் அம்பையர், விசில் ப்ளோயர்ஸ். அவங்க வந்து என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் யார் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அது அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கணுங்கிறது ஒரே ஒரு ரைடர் தான். மீதி எல்லாத்துலேயும் பிரச்சனை இல்லை. இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் என்னுடைய பார்வையில் பட்டது என்ன அப்படின்னாக்கா, பொதுவாகவே இந்த வழக்கு வந்து ஆரம்பித்தது வந்து மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில். பொதுவாகவே இந்த சட்டத்தில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, அது குரியல்டி டு அனிமல், அதனால் இது பேன் பண்ணுனாங்க. குரியல்டி டு அனிமல் ஒருத்தர் செஞ்சார்னா என்னென்ன பண்ணலான்னு அதே 11வது செக்ஷன்லையும் 12வது செக்ஷன்லையும் 13வது செக்ஷனில் இருக்கும்பொழுது அதை பேன் பண்ணுவேன்னு ஒரு நீதிபதி தன்னுடைய உத்தரவு கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த சட்டத்தினுடைய வரம்புகளுக்கு மீறி ஒரு நீதிபதி வந்து செயல்பட்டது இப்போ அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும்
இந்த வழக்கை பொறுத்தவரை மத்திய அரசு ஆகட்டும், மாநில அரசு ஆகட்டும், அல்லது நீதிமன்றங்கள் ஆகட்டும், அது உயர் நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ ஒரு ஒட்டுமொத்த பார்வையை இழந்து விட்டார்கள். எந்த ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டுமென்றால் ஒரு ஒட்டுமொத்த பார்வை, நம்ம இதற்கு ப்ரோ அவருக்கு ஆன்டிலாம் பார்க்க தேவையில்லை. ஒரு ஒட்டுமொத்த பார்வை கண்டிப்பாக இல்லை என்பதே என்னுடைய கருத்து. அதனால்தான் இது போன்ற பல கிளை கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கு. நீதிபதிகளுடைய பெரும்பாலானோருக்கு இந்த மாதிரியான ஒரு வியாதி இருக்குது. இப்போது சிலர் வந்து கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க, நான் எல்லாரையுமே சொல்ல மாட்டேன். அதனால் இது வந்து மாறணும்னா சட்டம் இயற்றுபவர், சட்டத்தை அமுல்படுத்துபவர், அதை சரியா என்று பார்க்கக்கூடிய அம்பையரான நீதிமன்றம், இவர்கள் எல்லோருக்குமே ஒரு ஒட்டுமொத்த பார்வை, இந்த ஸ்கீம் ஆஃப் த ஆக்டை பற்றி புரிதல் இருக்கணும். புரிதல் இல்லைன்னா குழப்பத்தில் தான் முடியும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊரில் எல்லாத்துலேயுமே புரிதலே கிடையாது, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் மூத்த ஆளுமை, இருந்தாலும் மாண்புமை நீதிபதிகள் குறித்த உங்களுடைய வார்த்தைகளில் நிச்சயமாக கேள்வி நேரமோ நியூஸ் ஒன் தமிழோ உடன்பட முடியாது. அது கொஞ்சம் கடினமான வார்த்தை நினைக்கிறேன். நாங்கள் அதில் முற்றிலும் முரண்பட்டே நகர்றோம். ஒரு சில நீதிபதிகளை குறித்து நீங்கள் சொன்ன பார்வையில் அதை சுட்டிக்காட்டி நகர வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. திருமதி சுதா ராமலிங்கம் அவரிடம் நகரலாம். இதில் இந்த சட்டம் அப்படிங்கிறது வலுவான சட்டம் அப்படின்னு நீங்கள் வாதங்களை வைத்தீங்கன்னா எந்தெந்த இடங்களில் இது இன்னும் கூடுதலான வலுவான சட்டமாக இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சட்டப்பூர்வமான பார்வையில் மட்டுமே ஒரு வழக்கறிஞராக நீங்கள் அதை அணுகுகின்ற பொழுது இன்னைக்கு வந்து இயற்றப்பட்டது வலுவான சட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். வழக்கறிஞராக நான் அணுகும் பொழுது நிச்சயமாக இன்றைக்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கு இந்த சட்டத்தை விரைவை கொண்டு வருவதற்கான அதிகாரம் இருக்கிறது. அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அதைத்தான் அவங்க செஞ்சுருக்காங்க. நிச்சயமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸும் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணி பிரசிடென்ட்க்கு முன்னாடி கொண்டு போகும்பொழுது பிரசிடென்ட் அசென்ட்டை கொடுக்கத்தான் செய்வார். அப்போ அந்த ஆக்ட் ஆனால் நிச்சயமாக யார் வேண்டுமானாலும் சேலஞ்ச் பண்ணலாம். அது அனிமல் வெல்ஃபேர் போர்டு பீட்டா மாத்திரம்தான் பண்ணணும்னு கிடையாது. யார் வேணுமானாலும் இந்த சேலஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா பண்ணலாம். அதை ஆனால் விஜயன் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக பார்த்து தான் வந்து சுப்ரீம் கோர்ட் முடிவுக்கு வர முடியுமே ஒழிய இன் ஐசோலேஷன் இதை பார்க்க முடியாதுங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றாக பார்க்க முடியும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சட்டத்தை பற்றி பேசும்பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா ஆர்டிகல் 51AG ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுது. இது வந்து ஆக்சுவலி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் வரும். நம்ம வந்து கம்பேஷன் டு லிவிங் கிரீச்சர்ஸோட தான் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் வந்து அனிமல் வந்து ஒரு கம்பேஷனோட தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதனால நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே கம்பேஷன் டு லிவிங் கிரீச்சர்ஸ் இருக்கும் பொழுது அதை அப்பாற்பட்டு ஒரு சட்டம் வர முடியாதுன்னு வாதத்தை கொண்டு வர முடியும். இது வந்து எல்லா விதமான பாசிபிலிட்டிஸ் ஆஃப் திஸ் சைடு அண்ட் தட் சைடு இருக்கத்தான் செய்கிறது. ரெண்டு பக்கமே வாதம் செய்ய முடியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய விருப்பத்தை பார்த்து இது ஒரு கல்ச்சரலான ஸ்போர்ட்டுங்கிறதும் பார்த்து காலம் காலமாக இருந்த ஒன்று என்பதையும் பார்த்து ஒட்டுமொத்தமாக பார்த்து இந்த ஒரு ஜட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்த தீர்ப்பை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக இதை வந்து அப்போல்ட் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த சட்ட திருத்தத்தை அப்படியே த்ரோயிங் தி பேபி வித் தி பாத் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி த்ரோ பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் இது வலுவான சட்ட திருத்தமாகத்தான் நான் பார்க்கிறேன். சரிம்மா, இது அவசியமான ஒன்றாகவும் இருக்கிறது. சரிம்மா, நான் அந்த அளவில் திரு ஹரிபரந்தாமன் அவரிடம் இதில் இந்த ப்ராசஸ் இனி இப்போ சட்டப்பேரவையில் பெரும்பான்மை வாக்குகளோடு நிறைவேற்றப்பட்டுவிட்டது. அடுத்தது இதற்கான அந்த ப்ராசஸை கொஞ்சம் எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் ஐயா. அதாவது இந்த சட்டம் வந்து 21ஆம் தேதி அவசர சட்டம் வந்தது. அவசர சட்டம் வந்ததுக்கு முன்னாடி மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு தான் வந்தது. அது ஒப்புதல் இல்லாமல் வர முடியாது. மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்தது, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். எனவே இப்போ வந்து அசெம்பிளியில் 23ஆம் தேதி ஒரே நாள் தான் இடையில. ஏன்னா 21ஆம் தேதி இன்னைக்கு அசெம்பிளி இல்லை, அதனால தான் அவசர சட்டத்துக்கு போகிறாங்க. அதனால் வந்து முன் அனுமதி வாங்குறாங்க. இப்போ அசெம்பிளியில் சட்டமன்றத்தில் அந்த மசோதா சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கு. இப்போது மத்திய அரசிற்கு குடியரசுத் தலைவருக்கு அனுமதிக்காக போகும். இப்போ அவங்க உறுதியாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே முன் அனுமதி கொடுத்தாங்க, அதை இப்போ அவங்க மறுக்க முடியாது. ஆனால் என்னன்னா மத்திய அரசை பொறுத்த வரையில் ஏற்கனவே அவசர சட்டத்திற்கு முன் அனுமதி கொடுத்ததால் அவர்கள் வந்து இந்த சட்டத்தின்படி அதை யார் அதை சேலஞ்சு பண்ணாலும் அவர்களுக்கும் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. அந்த சட்டத்தை வந்து நான் சொன்ன மாதிரி தேவைப்பட்டால்
அரசமைப்பு சட்டத்தின் கீழே ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பொறுப்பும் இருப்பதாக நான் கருதுகிறேன். எனவே தான் இப்போ யார் உள்ளாலும் சேலஞ்சு பண்ணலாம். இதை இப்போ அனிமல் வெல்ஃபேர் போர்டுன்றது சேலஞ்சு பண்ணுறது தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் மத்திய அரசு நியமிக்கக்கூடிய உறுப்பினர்கள் அப்படின்றதுனால. ஆனால் மீதி பேர் சேலஞ்சு பண்ணுறதுல நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ மத்திய அரசு சும்மா அமைதியாக இருக்க முடியாது. அவங்க அனிமல் வெல்ஃபேர் போர்டு அது என்னமோ ஒரு தனிப்பட்ட பாடிட்டு, ஏன்னா எல்லாம் இவங்க மூலமாக நியமிக்கப்படுறவங்க தான், இவங்களுடைய ஆதரவின் மூலமாக தான் நியமிக்கப்படுறாங்க. யாரும் அவங்களுக்கு ஆதரவு இல்லாதவங்க அதில் நியமிக்க மாட்டாங்க. எனவே அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். அதை மத்திய அரசு இந்த மக்களுக்கு பதில் சொல்லணும் அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு. ஆனால் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், இந்த சட்டம் வலுவாக இருப்பதாகத்தான் கருதுகிறேன். மேலும் வலுவாக வைக்க வேண்டும் என்றால் தேவைப்பட்டால் அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் செய்ய வேண்டும். சரி, நான் அந்த எடுத்து திரு சீனிவாசன் செய்ய வேண்டும். 9வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும். சரி, அந்த இடத்துல எடுத்து திரு சீனிவாசனோட 9வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும். அந்த இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழகத்திற்கு மட்டுமே, மற்ற மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கான அந்த பிரத்யேக வாய்ப்பு, அதற்கான வாய்ப்புகளை நோக்கி இது நகரணும்னா இந்த அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னவா இருக்கும்? சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பலத்தோடு இது இயற்றப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த இந்த ப்ராசஸை இன்னும் கூட இல்லை, இதில் இப்போ ஷெட்யூல் 9ல் இந்த சட்டத்தை சேர்க்கணுன்னா அதை மத்திய அரசாங்கம் தான் செய்ய முடியும். மத்திய அரசாங்கம் இப்போ இருக்கிற அதோட நிலைப்பாட்டின்படி மிருகவதை தடுப்பு சட்டத்திலேயே ஒரு மாறுதல் கொண்டு வரதுக்கு யோசிக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்க அரசியல் சாசன சட்டத்தில் இதுக்கு மாறுதல் செய்ய போகிறாங்களா? இந்த பிரச்சனையை அவ்வளோ முக்கியமான பிரச்சனையாக கருத போகிறாங்களா? இது அரசியல் சாசன சட்டத்தில் மாறுதல் செய்வாங்களாங்கிறது ரொம்ப டவுட்டானது, ரொம்ப சந்தேகமானது. ஆனால் இதில் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு இதை கேட்குறதுக்கு, ஒரு இந்தியனா இந்த சட்ட திருத்தத்தை கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இப்போ நான் திருப்பி சொல்லியிருக்கேன், யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி, அந்த ஒரு ட்ரீட்டி படி ஒரு விலங்கினத்தை பாதுகாப்பதற்கு மரபு வழியாக ஏதோ ஒரு முறையோ காரணியோ தேவைப்பட்டால் அதை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்க அந்த அக்ரிமெண்ட்டில் இந்தியா சைன் பண்ணியிருக்கு. இப்போ இந்தியா ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணால் ஆர்டிகிள் 253 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படி அதை சட்டப்பூர்வமாக நிறைவேற்ற மத்திய அரசாங்கத்திற்கு கடமை இருக்கிறது. அந்த கடமையை நிறைவேற்றி ப்ரொடெக்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2003 என்ற சட்டத்தை மத்திய அரசாங்கம் ஏற்றியிருக்கிறது. ஸோ இப்போ நம்ம நாட்டு மாடு இனங்களை பாதுகாக்க, இப்போ ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். இப்போ டிராக்டர் வந்தாச்சு, இப்போ பால் கறக்க அதிக ஜெர்சி, ஃப்ரேஷியன், இந்த மாதிரி சீமை ஜாதி மாடுகள் வருது. இப்போ நம்ம நாட்டு மாடுகளை யார் வச்சுப்பா? இந்த மாதிரி கலாச்சார காரணிகளையும் நீங்கள் அழித்து விட்டீர்கள் என்றால் நம்மளுடைய மாட்டை யார் வச்சுப்பா? அப்போ யூஎன் கன்வென்ஷன் படியும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆக்ட் படியும் இந்த மாதிரி சில விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு கடமை இருக்கிறது. அரசியல் சாசன சட்டத்துப்படி சுதா ராமலிங்கம் அவர்கள் 51 சொன்னாங்க, 51A சொன்னாங்க. அரசியல் சாசன சட்டப்படி ஆர்டிகிள் 48 இந்திய மாட்டு இனங்களை பாதுகாக்க மத்திய அரசாங்கத்திற்கு கடமை இருக்கிறது. ஆர்டிகிள் 48 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இவ்வளோ நம்மளுக்கு என்டைட்டில்மெண்ட் இருக்கு சார், நம்ம ஏன் செய்யக்கூடாது? அதனால நம்மளுக்கு இந்த சட்ட திருத்தத்தை செய்து கொடுங்கள்னு கேட்பறதுக்கு உரிமை இருக்கு. சட்ட திருத்தம் எப்படி செய்ய வேண்டுமோ அரசியல் சாசனப்படி செய்திருக்கிறோம். இதுக்கு சேலஞ்ச் வருதா, ஃபேஸ் பண்ணுவோம். ஏன் சார், அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் இந்தோனேஷியா வரைக்கும் போய் ஆண்டுட்டு வந்துட்டான். நம்ம டெல்லியில் ஜெயிக்க மாட்டோமா? நிச்சயமாக அந்த நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு தமிழர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள், டெல்லியில் வெற்றி பெற மாட்டோமா அப்படின்னு. ஏன்னா கடைசி நிமிடங்களில் ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி கடந்த ஆண்டும் கூட ஒரு அறிவிக்கை மத்திய அரசின் சார்பில் கொடுக்கப்பட்டது. அந்த அறிவிக்கை கொடுக்கப்பட்ட பிறகு நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தவர்களுக்கு பின்னடைவு தான் ஏற்பட்டது. ஆனால் இந்த முறை வலுவான சட்டம் கிடைத்திருக்கிறது, நிச்சயமாக நடக்க போகுது, அதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை, எல்லளவும் ஐயம் வேண்டாம். இருந்தாலும் இந்த மனுக்கள் அப்படிங்கிறது 30ஆம் தேதி என்னவாகும் நீங்க முன்கூட்டியே சொல்ல இயலாது. உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் 30ஆம் தேதி இந்த மனுக்களின் மீதான விசாரணையின் போக்கு எவ்வாறு இருக்கும்னு சட்டப்பூர்வமா என்ன கேட்டிங்கன்னா, என்ன ஒரு இருக்கிற எஸ்டாப்ளிஷ்டு லா என்னன்னா, ஒரு சட்டத்தை சேலஞ்ச் பண்ணா unless it is struck down it is deemed to be valid. எல்லா இயற்றப்பட்ட சட்டங்களும் அது தவறு என்று, அரசியல் உரிமை சட்டத்துக்கு தவறு என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பு கூறும் வரை அது டீம் டு பி வேலிட். அதனால்
டீம் டு பி வேலிட்னு இருக்கிற ஒரு விஷயத்தில் ஒரு 100 கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 99 கேஸில் இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்க முடியாது, கொடுக்கறது இல்லை. ஆனால் ஒரு கேஸில் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறதுக்கு என்ன பிரச்சனைன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து ஜூரிஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது ஒன்று தான், ஆனால் 15 பெஞ்ச் இருக்கும். அதனால் 15 சுப்ரீம் கோர்ட் இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தங்களுடைய மனத்தாக்கம் என்ன, இதை பற்றி அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, இதெல்லாம் கூட ஒரு ப்ளே பண்ணும். ஆனால் வெறும் பியூராக லாவை நான் இப்படி தான் அப்ளை பண்ணுவேன்னு ஒரு நீதிபதி முடிவு பண்ணிட்டாருன்னா, அன்லஸ் இட் இஸ் ஸ்ட்ரக் டவுன் ஐ வில் நாட் ஸ்டேங்கிறது தான் கரெக்டான முடிவு. இல்லை, இதில் இப்போது எனக்கு புரிதலுக்காக, எனக்கு உங்கள் அளவுக்கு ஆழமான சட்ட அறிவு கிடையாது. ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்து விட்டார், அது வாங்கியிருக்கிறோம். நம்ம சட்டப்பேரவையில் பெரும்பான்மை வாக்குகளோடு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் இன்னமும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற இந்த நிமிடம் வரை இன்னும் அது அனுப்பப்பட்டிருக்கிறது, இன்னும் பெறவில்லை. இப்போ நீங்கள் 30ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அவசர சட்டம் அமலில் இருக்கின்ற பொழுது அவங்களால அதை எந்த தீர்ப்பும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இல்லையா? ஏன்னா அவசர சட்டத்திற்கும், ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இன்டர்வியூவில் வரும்பொழுது அவசர சட்டம் நிரந்தர சட்டம்ங்கிறாங்க. அவசர சட்டமும் ஒரு நிரந்தர சட்டத்திற்கு ஈக்குவலானது தான். அதனால் அவசர சட்டம் வந்து வேறு அல்ல. அதனால் அந்த பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டாவது ஒப்பீனியன் கிடையாது. அவசர சட்டம் வந்து அவங்களுடைய சட்ட அதிகாரத்துக்குள்ளே தான் போடப்பட்டிருக்கு. ஒருவேளை 30ஆம் தேதிக்குள்ளாகவே குடியரசுத் தலைவர் சட்டப்பேரவையில் இயற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்துக்கு அனுமதி அளித்தால் அது கூடுதல் பலமாக இருக்குமா? இல்லை, அது கூடுதல் பலமாக இல்லையாங்கிறதுக்கு வேலை நான் இப்படி சொல்லிடுறேன். ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது ஆர்டினன்ஸை சேலஞ்ச் பண்ணாலும் ஆக்டை சேலஞ்ச் பண்ணாலும் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். ஆர்டினன்ஸுக்கு ஒரு மாதிரியான பார்வை, ஆக்டுக்கு ஒரு மாதிரியான பார்வை அப்படின்லாம் கிடையாது ஜுடிஷியல் ரிவ்யூவில். அதனால் ஜுடிஷியல் ரிவ்யூ அவங்க பண்ணலாம். ஆனால் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ப்ராக்டிஸ் என்னென்னா, எந்த ஒரு சட்டத்தையும் போட்ட அன்றைக்கே ஸ்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு பிரைமா ஃபேசி சிச்சுவேஷன் இந்த வழக்கில் வரல. அதனால் போட்ட அன்றைக்கி ஸ்டே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அரிது அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம். ஓகே, நம்மளுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். வரேன் ஐயா. இப்போ திரு ஹரிபரந்தாமன் அவர்களிடம், ஐயா உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமாக இந்த தளங்களில் உங்களுடைய பார்வையை சுருக்கமாக தொகுத்து சொல்லுங்க. உங்களுடைய நிறைவு கருத்தா இந்த வாதத்தில் என்ன வைக்க விரும்புறீங்க? இல்லை, நான் வந்து திரு விஜயன் இல்லை 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 நான் விஜயன் திரு ஐயா விஜயன் சொல்கிறது தான் முழுக்க முழுக்க நான் ஒத்துக்கிறேன். அதாவது இது முன்னால் 2006லேருந்து 2014 வரைக்கும் இந்த மாதிரி மிருகவதை தடை சட்டத்துக்கு எந்த விதமான சட்டமும் இல்லை, திருத்த சட்டம் இல்லை. அது அவசர சட்டமாக இருந்தாலும் அல்லது அசம்பிளி பாஸ் பண்ணுற சட்டமாக இருந்தாலும் ரெண்டும் ஒரே வலிமை உள்ளது தான். அவசர சட்டம் வேறு அல்லது அசம்பிளி மூலமாக பாஸ் பண்ணுற சட்டம் வேறு என்பதல்ல. ஒன்னே ஒன்று என்னன்னா, அவசர சட்டத்தோட ஆயுள் 6 மாதம், அதற்குள்ளார அதை வந்து அசம்பிளி பாஸ் பண்ணணும், அவ்வளவுதானே தவிர மீதி எல்லாம் ஒன்று தான். வழக்கமாக ஒரு சட்டம் போட்டால் அந்த சட்டத்திற்கு தடை கொடுக்க மாட்டார்கள். அது மட்டும் இல்லை, இப்போ 2009ஆவது ஆண்டு போட்ட திமுக அரசோட அந்த சட்டத்துக்கு ஏன் ரத்து பண்ணாங்கன்னா, அது வந்து மத்திய அரசினுடைய ஒப்புதல் பெறவில்லை என்று தான் அதை ரத்து பண்ணாங்க. இந்த முறை இந்த அவசர சட்டத்துக்கு மத்திய அரசோட ஒப்புதல் வாங்கி இருக்கிறது. அதனே எனவே அந்த அவசர சட்டத்தை கேள்வி கேட்டு தான் அவங்க இப்போ வழக்கு போட்டிருக்காங்க. அவங்க இந்த மீதி சட்டத்தில் அசம்பிளி பாஸ் பண்ணது இன்னும் சட்டம் ஆகலை. அந்த சட்டம் ஆகணும்னா அது வந்து பிரசிடென்ட்டோட ஒப்புதல் வரணும். எனவே அவசர சட்டமும் சாதாரண சட்டத்திற்குள்ள அனைத்து வலுவும் இருக்கிறது. வழக்கமாக அவர் விஜயன் சொன்ன மாதிரி 90 அல்லது 99 விழுக்காடு ஒரு சட்டத்திற்கு ஒரு தடை கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா அந்த சட்டம் வந்து மாநில அரசால் மத்திய அரசால் இருவராலும் போடப்படக்கூடிய சட்டமாக இது இருக்கிறது என்பதைத்தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. அந்த திருமதி சுதாராமலிங்கம் முற்றுவரையில் உங்களுடைய நிறைவு கருத்து. இது நிச்சயமாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பாலிசி டிசிஷனாக வரக்கூடிய ஒரு லெஜிஸ்லேஷனாக இருக்கிறதுனால நிச்சயமாக இதை ஸ்டே பண்ண மாட்டார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்டேட்டுடைய பாலிசி டிசிஷன்ஸில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அதனால் இதை வந்து அவர்கள் ஸ்டே பண்ண மாட்டார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். நன்றிம்மா. திரு சீனிவாசன், உங்களுடைய நிறைவு கருத்து. ஒரு முன்னுதாரணத்தை காட்ட விரும்புகிறேன். இப்போ 2014 போல் ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. அதாவது மிருகங்களை வந்து தெய்வங்களுக்கு பலி கொடுக்கறத நிறுத்தணும், மிருகங்களை வந்து மதத்துக்காக பலி கொடுக்கறத நிறுத்தணும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் அப்போது தலைமை நீதிபதியாக இருந்த தத்து, நீதியரசர் தத்து அவர்களால் அடங்கிய அமர்வுக்கு முன் வந்தது.
அப்போ அந்த அமர்வு என்ன சொன்னுச்சுன்னா, மக்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தை நாங்கள் ஒதுக்கிவிட முடியாது, அவர்கள் வந்து விலங்குகளை பலி கொடுப்பார்கள் என்றால் கொடுக்கட்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு ஏற்பட்டு அந்த மனு தள்ளுபடியாச்சு. அதனால அந்த மாதிரி கலாச்சாரம் பாரம்பரியத்தை பார்க்கணுன்னா இந்த விதத்தில் உச்சநீதிமன்றம் நம்மளுக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதில் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். நன்றி. அரங்கில் இணைந்த இருவருக்கும், நேரலையில் இணைந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கும், மூத்த வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த அளவிலே நாம் நிறைவு செய்யலாம். தமிழக அரசு மிக வலுவான ஒரு சட்டத்தையே இயற்றி இருப்பதாக மாண்புமிகு நீதியரசர்களும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் மூத்த வழக்கறிஞர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழகத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று தெரிவித்திருக்கிறார்கள். எந்த சட்ட ரீதியிலான பின்னடைவும் ஏற்படாது, ஏற்படுத்த இயலாது என்ற சட்ட ரீதியிலான வெறும் வாய் வார்த்தைகளால் அல்ல, சட்ட ரீதியிலான விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக 1ஆம் தேதி சல்லிக்கட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் தயாராகட்டும். உற்சாகமாக சல்லிக்கட்டை சந்திப்போம். நன்றி. மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.